الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من لم يغز أو يجهز غازيا أو يخلف غازيا في أهله بخير أصابه الله بقارعة قبل يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மிக உன்னதமான உயர்வான ஈமானுடைய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி எந்த சிரமங்களையும், எந்த தியாகத்தையும், எந்த கஷ்டத்தையும் நாம் அனுபவிக்கவில்லை. மிக மிக லேசான முறையில் நாம் முஸ்லிம், நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம், நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம் என்கிற ஒரு பரம்பரை ரீதியாக இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிமாக ஈமானுடைய பாக்கியம் பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். இலவசமாக ஒன்று கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை தெரியாது என்று சொல்வார்கள். உழைப்பில்லாமல், எந்த விதமான தியாகமும் இல்லாமல், முயற்சியும் இல்லாமல் ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொண்டால் அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு தாய் 10 மாதம் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி எல்லா விதமான சிரமங்களையும் அவள் அனுபவிக்கிறாள். அவளுடைய தூக்கம், அவளுடைய பசி, மயக்கம், இப்படி பலவிதமான துன்பங்களை, துயரங்களை அனுபவித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது கடைசியில் அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக ஒரு பொக்கிஷமாக அவள் பார்த்துக் கொள்கிறாள். காரணம், அந்த குழந்தையை பெறுவதற்காக வேண்டி அவள் அவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறாள். எனவேதான் அவளால் அவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு அதை பார்த்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி நாம் எந்த சிரமத்தையும், எந்த முயற்சியையும் நாம் இன்றைக்கு செய்யவில்லை. அல்லாஹ் நமக்கு அப்படியும் நாடவில்லை. ஒருவேளை சஹாபாக்களுக்கு பலவிதமான சிரமங்களுக்கு பிறகு, பலவிதமான கஷ்டங்களுக்கு பிறகு
இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது போல நமக்கும் அப்படித்தான் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் நாடி இருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு கலிமாவை சொல்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் அவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்வதற்கே அன்றைக்கு அவ்வளவு சிரமங்கள். ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லிவிட்டால் போதும், எல்லா விதமான பாதிப்புகளும் எல்லா விதமான தாக்கங்களும் அவன் மீது அன்றைக்கு ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல நமக்கும் அல்லாஹ் நாடி இருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன செய்வோம் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை அப்படியெல்லாம் ஒரு சிரமத்திற்கு ஆளாக்காமல் லேசான முறையில் பரம்பரையாக இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை சுமந்து வந்து இன்றைக்கு நாமும் இந்த ஈமானுடைய பாக்கியம் பெற்ற மக்களாக இருக்கிறோம். இந்த ஈமானுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதுவரை நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் கொடுத்த இந்த ஈமானுக்காக நாம் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? இந்த ஈமானுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அன்றைக்கு சஹாபாக்கள் பின் வரக்கூடிய சந்ததிகளையும் யோசித்து இன்றைக்கு அவர்களை கடந்து வந்து நாம் 14 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இனியும் கியாமத்து வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த சந்ததிக்கும் சேர்த்து அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த ஈமானை பின்வரக்கூடிய சந்ததிக்கும் எட்டி வைத்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அப்படியே நேர்மாறாக தலைகீழாக உள்ளது. சஹாபாக்கள் அன்றைக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் சேர்த்து தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து இந்த ஈமானை எட்டி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் முதலில் நாம் ஈமானோடு மரணிப்போமா என்பது கூட இன்றைக்கு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. அவ்வளவு குழப்பமான ஒரு காலகட்டம். நம்முடைய ஈமானிலே இருக்கக்கூடிய பலகீனம் நம்மால் இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு முஸ்லிமாக ஷரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய, நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு உண்மை முஸ்லிமாக இன்றைக்கு நம்மால் இருக்க முடியவில்லை. ஏதோ கொஞ்சம் அதை ஒரு முழுமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலை முதலில் நம்மிடத்தில் இருந்து மாற வேண்டும். சாதாரண ஒரு தோட்டத்தை பராமரிப்பதற்கு இன்றைக்கு நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம். நம்முடைய ஒரு தோட்டம் ஒன்று நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த தோட்டத்தை எந்த ஆடும் மாடும் அதை மேய்ந்து விடாத அளவிற்கு அதை சுற்றி வேலிகள் அமைத்து, பூச்சிகள் அரிக்காமல் அதற்கு தகுந்த உரங்களை போட்டு, மருந்துகளை போட்டு, அதிகமான விளைச்சல், அதிகமான பாதுகாப்பு, அதிகமான பராமரிப்பை கொடுத்து நம்முடைய நேரங்கள் அதிலே செலவாவது கூட நமக்கு பெரிதாக தெரியவில்லை. ஒரு சாதாரண அழிந்து போகக்கூடிய ஒரு புயல் அடித்தால் தாங்காது, ஒரு மழை பெய்தால், வேகமாக மழை பெய்தால் தாங்காது, ஒரு இடி இடித்தால் தாங்காத ஒரு சாதாரண தோட்டத்திற்கு இன்றைக்கு இவ்வளவு முயற்சிகள் செய்து அதனை நாம் பராமரிக்கிறோம். எவ்வளவு நேரங்களை அதற்காக நாம் செலவழிக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இவ்வளவு நேரங்களை, இவ்வளவு பராமரிப்பு, இவ்வளவு முயற்சிகளை செய்யக்கூடிய நாம் ஏன் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த ஈமானுக்காக இவ்வளவு முயற்சிகளை செய்வதில்லை? நம்மிடத்திலேயும் ஈமான் இருக்கிறது.
இந்த ஈமானை அதிகரிப்பதற்காகவும் இந்த ஈமானை உறுதிப்படுத்தி வலுவூட்டுவதற்காகவும் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆரம்பத்தில் நமக்கு கருத்து தெரிந்த போது நம்முடைய ஈமான் எந்த அந்தஸ்திலே எந்த அளவில் இருந்ததோ அதையே தான் இன்றளவு வரை நாம் அதே பக்குவத்தில் தான் வைத்திருக்கிறோம். கொஞ்சமும் ஏறவில்லை, கொஞ்சமும் குறையவில்லை. நம்முடைய வாழ்க்கை தரங்கள் நாளுக்கு நாள் அது மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு நேரத்திலே ஓலை குடிசை வீட்டில் இருந்தோம், அதற்கு பிறகு ஓட்டு வீடு, அதற்கு பிறகு இன்றைக்கு மாடி வீடு என்று நம்முடைய வாழ்க்கை தரங்கள் படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஈமான் அன்றைக்கு எவ்வாறு இருந்ததோ ஷரியத்துடைய சட்டங்களை பேணாமல், தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாமல், குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அதே போல்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அவர்களுடைய வெற்றிக்கு ஒரே வழி அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டதற்கும் அல்லாஹுவை அவர்கள் புரிந்து கொண்டதற்கும் ஒரே காரணம்தான். அவர்களுடைய வெற்றிக்கு சுருக்கமான ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், நபி அவர்களோடு அவர்கள் முழு நேரமும் தங்களுடைய தொடர்பிலேயே இருந்தார்கள். நபி அவர்களோடே இருந்தார்கள். எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டாலும் உடனே நபி அவர்களை அணுகி இதற்கு என்ன செய்யலாம், இதற்கு என்ன தீர்வு என்பதை கேட்டு கேட்டு முழுக்க நபி அவர்களுடைய அரவணைப்பிலேயே சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், வழி தவறவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நபி அவர்கள் நம்மோடு நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட நபி அவர்களுடைய வார்த்தைகளை, நபி அவர்களுடைய தன்மைகளை, அல்லாஹ் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை கற்றறிந்த உலமாக்கள், ஆலிம்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அல் உலமா வரசத்துல் அன்பியா, ஆலிம்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, நபிமார்களுடைய வாரிசுகள். நபி அவர்களுடைய வார்த்தைகளை கற்றறிந்த, நபி அவர்களுடைய தன்மைகளை உள்வாங்கிய, நபி அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை விளங்கிய உலமாக்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, உலமாக்களோடு ஆலிம்களோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகமாக்க வேண்டும். இன்றைக்கு ஆலிம்களை இந்த உம்மத் தூரமாக ஒதுக்கி வைத்து விட்டது. அவர்களுடைய வேலை தொழ வைப்பது, அவர்களுடைய வேலை ஃபாத்திஹா ஓதுவது, அவர்களுடைய வேலை மையத்திற்கு ஜனாசா தொழுகை வைப்பது, நிக்காஹிலே குத்துபா ஓதுவது. இதோடு இன்றைக்கு ஆலிம்களை நாம் அதோடு நிறுத்திவிட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலிம்களுடைய வேலைகளை இன்றைக்கு நாம் மிகவும் சுருக்கி அவர்களுடைய தொடர்பை இன்றைக்கு நாம் குறைத்துவிட்டோம். அன்றைக்கு சஹாபாக்கள் நபி அவர்களோடு எந்நேரமும் நபி அவர்களோடு சூழ்ந்தே இருந்தார்கள். சாதாரண வீட்டிலே ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் நபி அவர்களை அணுகி இதற்கு என்ன செய்யலாம். நபி அவர்களுடைய மஸ்ஜிது நபவியினுடைய அந்த திண்ணையில் எந்நேரமும் சில சஹாபாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அஸ்ஸஹாபு சுஃபாக்கள் என்று அவர்களுக்கு பெயரே வந்துவிட்டது. அவர்களுக்கு பெயரே திண்ணை தோழர்கள். நம்மை போன்று அவர்களுக்கும் பசி, தாகம், தூக்கம், மனைவி, குடும்பம் எல்லாம் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் ஷரியத்தை கற்க வேண்டும், ஷரியத் முறைப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய நேரங்களை நபி அவர்களுடைய அந்த பள்ளிவாசலில் திண்ணையிலேயே தங்களுடைய நேரங்களை கொடுத்தார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அந்த வெற்றிக்கு ஒரே வழி. அதே போல சஹாபா பெண்மணிகளையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்கள் எந்த அளவிற்கு நபி அவர்களோடு இருந்து ஷரியத்தை கற்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு நபி அவர்களிடத்திலே ஷரியத்தை கற்றுக்கொண்டார்களோ அதே போல அன்றைக்கு இருந்த அன்சாரி பெண்கள், அன்சாரி சஹாபி பெண்கள் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். நபி அவர்களிடத்திலே அன்சாரி பெண்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே சண்டை போடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எப்பொழுது நாங்கள் உங்களை பார்த்தாலும் உங்களை சூழ்ந்து ஆண்களே இருக்கிறார்கள்.
ஆண்கள் மட்டும்தான் அனைத்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள். உங்களை எங்களால் நெருங்கவே முடியவில்லை, எந்நேரமும் ஆண்களே சூழ்ந்துள்ளார்கள். பிறகு நாங்கள் எப்படி எங்களுடைய குறைகளை, எங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் யாரிடம் கேட்பது? எங்களுக்கும் விளக்கம் வேண்டும், எங்களுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று அன்றைக்கு அன்சாரி சஹாபி பெண்கள் நபி அவர்களிடத்திலே சண்டை போடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகளுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து, சரி, நீங்கள் இந்த வீட்டிலே இந்த தேதியில் இந்த நேரத்திலே ஒன்று கூடுங்கள் என்று முடிவு செய்யப்பட்டு கடைசியில் நபி அவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அவர்களுடைய ஆர்வத்திற்கு அங்கே முக்கியத்துவம் தந்தார்கள். அன்றைக்கு இருந்த அந்த பெண்மணிகளுடைய உள்ளத்திலே இருந்த அந்த தேட்டத்தை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நல்லோர்களுடைய தொடர்பை இன்றைக்கு நாம் குறைத்து விட்டோம், ஆலிம்களுடைய தொடர்பை இன்றைக்கு நாம் குறைத்து விட்டோம். என்றைக்கு நல்லோர்களுடன் நம்முடைய தொடர்பு அதிகமாகிறதோ நாம் வழி தவறி போவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. நபியே, காலையும் மாலையும் இறைவனுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி யார் இறைவனிடத்திலே துஆ செய்கிறார்களோ, இறைவனை நினைவு கூறுகிறார்களோ, நபியே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பொறுமையாக இருங்கள். வலா தஅது ஐனாக்க, அவர்களை விட்டும் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் திருப்ப வேண்டாம். நீங்கள் நல்லோர்களுடன், அல்லாஹுவை காலை மாலை துதி செய்யக்கூடிய அந்த நல்லோர்களுடன் நபியை நீங்கள் நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இந்த உம்மத்திற்கே முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இப்படி கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் அது நபி அவர்களுக்கு மட்டும் இடப்பட்ட கட்டளை கிடையாது, அவர்கள் மூலமாக நமக்கும் இடப்பட்ட கட்டளை அதுதான். நல்லோர்களுடன் நம்முடைய தொடர்பு அதிகமாக வேண்டும். இன்றைக்கு அது குறைந்து போனதின் விளைவுதான் இன்றைக்கு பலவிதமான குழப்பங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு 25-30 ஆண்டு காலமாக தொடர்ந்து குழப்பங்களுக்கு மேல் குழப்பங்கள், கடைசியில் இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தை அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு எதிரிகள் முழு வீச்சிலே நம்மை அழிப்பதற்காக வேண்டி, ஒடுக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு முழு வீச்சிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் நாம் அவர்களை மட்டும் சொல்ல முடியாது, நம்மீதும் நம்முடைய பலகீனம், அந்த பலகீனத்திற்குண்டான தவறு நம்மீதும் இருக்கிறது. இன்றைக்கு உம்மத்துடைய பெண்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் நாம் நடைமுறை காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஆக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை, அதனுடைய செய்தியை கேள்விப்படும் பொழுதே தாங்கிக் கொள்ள முடியும். அவ்வளவு ஒரு கொடூரமான, ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்தி. ஒரு முஸ்லிம் பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய பெயர் ஹிபா பாத்திமா. அவள் ஒரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அவளோடு படிக்கக்கூடிய பேசில் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர், இருவரும் ஒன்றாக படிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே காதல் ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார்கள். கடைசியில் நாம் ஊரை விட்டு ஓடிவிடலாம், ஏனென்றால் நீ வேறு மதம், நான் வேறு மதம், கண்டிப்பாக நம் வீட்டிலே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நாம் ஓடுவதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்து ஓடுவதற்கு தயாராகி விடுவார்கள். கடைசியில் இந்த செய்தி அந்த ஹிபா பாத்திமா, அந்த பெண்மணியினுடைய தந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. மகளை கூப்பிட்டு எவ்வளவோ உபதேசங்களை செய்து பார்ப்பார். மகள் தந்தையுடைய பேச்சை கேட்பதாக தெரியவில்லை. கடைசியில் மகளுடைய ஆசையையும் நிறைவேற்ற வேண்டும், அதே நேரத்தில் ஊருக்குள்ளேயும் நமக்கு மரியாதை இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்முடைய பெண்ணை கொடுத்தால் நாளை ஊரில் நாம் தலை காட்ட முடியாது என்று முடிவு செய்து கடைசியில் அவர் ஒரு யோசனை செய்து
தமிழ் தர்ஜுமாவுடன் கூடிய குர்ஆனை அந்த பேசில் ஜார்ஜ் அவனுக்கு கொடுத்து இதை 1 மாத காலம் படிக்கும்படி அவர் சொல்வார். அந்த கிறிஸ்தவ பையனும் ஜார்ஜும் அவனுக்கு இயற்கையாகவே பைபிள் படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் அவனுக்கு அதிகமாகவே இருக்கும். குர்ஆனிலே வரக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது அவனுக்கு ஆர்வம் அதிகமாகிறது. குர்ஆனை அந்த 1 மாத காலம் முழுவதுமாக படித்து முடிக்கிறான். கடைசியில் அந்த பெண்ணுடைய தந்தைக்கு, தன்னுடைய காதலியினுடைய அந்த தந்தைக்கு போன் செய்கிறான். நேற்று வரை நான் பேசில் ஜார்ஜாக இருந்தேன், இன்று முதல் முஹம்மது ஃபாசிலாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறேன். முஸ்லிமாக நான் மாறிவிட்டேன். அந்த தந்தைக்கு அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹு தஆலா பலனை தந்துவிட்டான் என்று சொல்லி சந்தோஷத்திலே சொல்லி குதிக்கிறார். கடைசியிலே அந்த பையன் சொல்கிறார், எனக்கு உங்களுடைய பெண் வேண்டாம். நீங்கள் கொடுத்த அந்த குர்ஆனை இந்த 1 மாத காலம் நான் படிக்கும் பொழுதே அந்த இஸ்லாத்துடைய அந்த முக்கியத்துவம், அதனுடைய கட்டளைகள், அதனுடைய கொள்கைகள் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. உங்களுடைய பெண் குர்ஆன் சொல்லக்கூடிய சாலிகான பெண் கிடையாது. எனக்கு சாலிகான அந்த மனைவியை, என்னுடைய அந்த நல்ல மனைவியை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும் என்பது குர்ஆன் எனக்கு சொல்லியிருக்கிறது. 20 ஆண்டு காலம் பெற்று வளர்த்த தந்தையை, பெற்றோர்களை தூக்கி எறிந்து என்னோடு வரவிருந்த உங்களுடைய பெண் வேண்டாம். இவ்வளவு தூய்மையான மார்க்கத்தை விட்டு வரக்கூடிய அந்த பெண் எனக்கு வேண்டாம். முடிந்தால் உங்களுடைய மகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முஹம்மது ஃபாசில் இந்த பையன் போனை வைக்கிறார். இன்றைக்கு உம்மத்துடைய பெண்களுடைய நிலைமைகள் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பெற்றோர்கள் குர்ஆனை, ஷரியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்க தவறிவிட்டோம். இன்றைக்கு எல்லா வகையிலும் இந்த உம்மத்து பலகீனமாக இருப்பதற்கு ஒரே காரணம் குர்ஆன், அதனுடைய சட்டங்கள், அதனுடைய அடிப்படை விஷயங்களை கூட நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு நாம் சொல்லித் தருவதில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது, நம்முடைய அடிப்படை உரிமைகள் மீது கை வைத்து, நம்முடைய அடையாளங்கள் மீது கை வைத்து இன்றைக்கு முழுவதுமாக நசுக்க பார்க்கிறார். ஆரம்பத்திலே குர்பானிக்கு தடை, அதற்கு பிறகு பொது சிவில் சட்டம், அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அதே பழைய சர்ச்சையை கிளப்பி பாங்கு சொல்வதற்கு தடை போன்ற நிறைய பிரச்சனைகள் வரிசையாக இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு அவல நிலை. இனிமேலும் நாம் பொறுமையாக இதே போல பலகீனமாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மோடு இருக்க தயார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனகும் காஃபத்தன். இணை வைப்பவர்கள், விரோதிகள், எதிரிகள் எப்படி முழுமையாக உங்களிடத்திலே போராடுகிறார்களோ, போர் செய்கிறார்களோ, அதே போல நீங்களும் முழுமையாக, முழு வீரத்தோடு முழுமையாக நீங்களும் போராடுங்கள். அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களோடு கூட இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இன்றைக்கு காபிர்கள் செயல்படக்கூடிய எந்த அளவிற்கு வீரமாக அவர்கள் துணிச்சலாக இறங்கி தங்களுடைய வேலைகளை அவர்கள் பார்க்கிறார்களோ, அதே போல இன்றைக்கு நாமும் போராட வேண்டும். அப்படி போராடும் பொழுது அதற்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் எல்லா பகுதிகளிலும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து, அதே போல இந்த பாங்கு, குர்பானி போன்ற பலவிதமான நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து, நம்முடைய ஷரியத்தை முன்வைத்து பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. இதிலே ஒரு பலகீனமான, ஒரு வேதனையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நேரத்திலே முழுவதுமாக களத்தில் இறங்கி நாம் வேலை பார்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய பலகீனம், களத்தில் இறங்கி வேலை பார்க்க இன்றைக்கு யாரும் இல்லை.
முதலிலே அவர்களுக்கு விலக்கி எடுத்து சொல்லி அதனை புரிய வைப்பது ஒரு புறம், அதற்காக கூட்டங்களை போட்டு இன்றைக்கு நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கு. ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட இன்றைக்கு தெரியாமல் அதற்காக தனி மாநாடுகளை வைத்துக் கொண்டு, அதற்காக தனி கூட்டங்களை வைத்துக் கொண்டு மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி பிறகுதான் அவர்களை அங்கே போராடுவதற்கு, களத்திலே இறங்கி வேலை செய்வதற்கு அதற்கு பிறகுதான் வர முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யக்து, யார் மார்க்கத்திற்காக வேண்டி போராடவில்லையோ, எந்த விதமான தன்னுடைய பங்களிப்பையும் தரவில்லையோ, அதே போல அவ் யுஹல்லிஃபு காஸியன் ஃபீ அஹ்லிஹி பிகைரின், மார்க்கத்திற்காக ஒருவர் போராட சென்றிருக்கிறார், அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு நலவை கூட யார் செய்யவில்லையோ, அஸாபஹுல்லாஹு பிகாரிஅத்தின் கப்ல யௌமில் கியாமா, உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால், அவர் மரணிப்பதற்கு முன்னதாக இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அவரை கேவலப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மார்க்கத்திற்காக வேண்டி நாம் முதலில் போராட தயாராக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பகுதியில் இந்த பொது சிவில் சட்டம் அது உள்ளே வந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விளக்கமாக பேசி நமக்கு ஷரியத்தை தெளிவாக புரிய வைப்பதற்காக வேண்டி பொது சிவில் கூட்டம் வருகிற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய விளம்பூர் மேற்கு ஜும்மா மஸ்ஜிதில் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இடவசதி தாராளமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய வேலை பணி நேரமாக இருப்பதால் கூட்டம் சரியாக அந்த 4 மணிக்கு ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பணி அதனுடைய தாக்கம் அதிகமாகுவதற்கு முன்னதாகவே நம்முடைய நேரங்களை சரியாக முடித்துக் கொண்டு கூட்டம் அந்த குறித்த நேரத்தில் நாம் முடித்து விடலாம். தாமதமாக வர வர கடைசியில் ஒரு பக்கம் பணியினுடைய தாக்கம், கடைசியில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய நோக்கமே அங்கே பாழாகிவிடும். அல்லாஹு தஆலா அப்படியெல்லாம் இல்லாமல் முழுவதுமாக அசர் தொழுகை அங்கே நாம் தொழுதுவிட்டு நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களையும் அழைத்து வந்து முழுவதுமாக அந்த பொது சிவில் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஷரியத்தினுடைய அந்த சட்டங்களை அது உள்ளே வந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி முழு வீச்சில் போராடக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.